அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 18. நம்ம ரன் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் வார்ம் அப் செக்ஷன் தான். ஏன்னா ரன் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது ரொம்பவும் பெஸ்ட்டு. அது ஏன்னு நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். நான் வார்ம் அப் பண்ணிட்டு தான் ரன் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் ரன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம எப்போ உங்களை ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜேர்னி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இதுக்காக மெனக்கெட்டு இந்தந்த ஃபுட்டு, இந்த ப்ரோட்டீன், இந்தந்த இதெல்லாம் எடுக்கணுங்கிறது நார்மல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படின்னா, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் பணம் பெருசாக செலவழிக்காமல் வீட்டில் இருக்கிறத வச்சு எந்த முறையில், அதாவது சில விஷயங்கள் நம்மளால் டெய்லியும் சிக்கன், எக் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் செலவு பண்ணி வாங்க முடியாது. வீட்டில் இருக்கிறத வச்சு அதில் என்னென்ன, அதாவது எந்தெந்த காய்கறியில் என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குது, என்னென்ன நார்ச்சத்து இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறன்றதை நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம். அதில் தான் எனக்கு என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகுறத நீங்களே பாருங்கள். இந்த 100 டேஸ் முடியும் போது உங்களுக்கே தெரியும். நான் மெனக்கடலை வீட்டில் இருக்கிற ஃபுட்டை வச்சு தான் நான் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டை வச்சு தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை முடிக்கணும். அதில் நமக்கு இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டா நம்ம அகைன் கண்டிப்பாக ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி அது நம்மளுக்கு எந்த மாதிரி இதாகுதுன்னு, இது ஜஸ்ட்டு சாம்பிள். நம்மளுக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இது நமக்கு இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுன்றதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீடியோவோட மோட்டோவே. அதை முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் உடற்பயிற்சி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டோம். பெல்லி எக்ஸசைஸ் தான் ஆரம்பிக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லி ஃபேட்டுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் தான். இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் தான் நான் பெல்லி ஃபேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பெல்லி எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னா பெல்லியை குறைச்சி தான் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அவ்வளோ சொட்டிங். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட்னால அந்த சொட்டிங் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். வாக்கிங் அதே மாதிரி தான் நான் ஒரு 3 கிலோமீட்டர் ரன்னிங் போனேன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சேர்த்து தான் வாக்கிங் போவேன். அப்போ தான் எனக்கு என்ன ஆகுனா மேபி கொஞ்சம் ஈவனாக என்னால் பெட்டர் பண்ணி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு இதுதான் என்னோடய ஃபினிஷிங் பாயிண்ட். நான் இங்கே தான் ரன்னிங்கோ வாக்கிங்கோ ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டலும் கேப் ரொட்டி எடுத்துக்கிட்டேன். கேப் ரொட்டினா இதில் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணாங்க. காலையில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் ஆஃப்டர்நூன் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இது வரகரிசி சிறுகீரை. வரகரிசி நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் பெருசாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மி தான். அதனால் பெருசாக நம்மளுக்கு அது எந்த விதமான இடத்துலையும் பாதிக்காது. நைட்டு பார்த்தீங்கன்னா 3 இட்லி வேர்க்கடலை சட்னி தான். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஃபுட்டு வித் ஒர்க் அவுட்டு. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.